ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் வின்சன். நம்ம சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். நம்ம சேனல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட கெரியரை செட் பண்ணுறதுக்காக தான் டிஎன்இஏ கவுன்சிலிங் சொந்தமாக நிறைய வீடியோஸ் வந்து உங்களுக்கு நம்ம கொடுத்துருக்கோம். கண்டிப்பாக நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலோட வாட்ஸ்அப் குரூப்பில் கண்டிப்பாக ஜாயின் பண்ணுங்கள். வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது, எடுத்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப ஒரு முக்கியமான வீடியோ நம்ம இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். சரியா? அதாவது நம்ம விரும்பி தான் என்ன பண்ணுறோம் பார்த்தீங்கன்னா டயர் ஒன் காலேஜஸ்ன்னு சொல்லி நம்ம என்ன விரும்பி தான் போகிறோம். ஆனால் எல்லா டயர் ஒன் காலேஜஸுமே இந்த மாதிரி இருக்கிறது கிடையாது. சரியா? அதாவது கவுன்சிலிங் மூலிமா வந்தோம் அப்படின்னா நமக்கு ஃபீஸ் வந்து என்னாச்சு பார்த்தீங்கன்னா, அதாவது நான் அக்ரிகேட்டட் கோர்ஸ்க்கு வந்து 50,000, அக்ரிகேட்டட் கோர்ஸ்க்கு வந்து 55,000. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட்டோட நார்ம்ஸ். சரியா? கவர்மெண்ட் வந்து இவ்வளோ தான் வந்து ஃபீஸ் வாங்கணும் அப்படின்னு சொல்லி ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. சரியா? இதை தாண்டி என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இப்போ உதாரணத்துக்கு ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட் ஆர்டரில் ஒரு 25,000 கட்டணும், இந்த டேட்டுக்குள்ளே 7ஆம் தேதிக்குள்ளே நீங்கள் வந்து என்ன பண்ணணும், ரிப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. ஆனால் இவங்க வந்து பசங்க வந்து காலேஜுக்கு ஃபோன் பண்ணி கேட்ட உடனே, சரியா, இதெல்லாம் தயவுசெய்து ரவுண்ட் 2 பசங்கள்கிட்ட சொல்லுங்கள். சரியா? என்ன நடக்குது ஏது நடக்குது அப்படிங்கிறது ரவுண்ட் 2 பசங்கள்கிட்ட சொல்லுங்கள். ஏன்னா எல்லா பசங்களுமே நம்ம என்ன நினைக்கிறோம் அப்படின்னா, இப்போ வந்து பெரிய ஒரு காலேஜ் பேரை சொன்னோன்னே எல்லா பேரும் அந்த காலேஜ்லேயாப்பா படிக்கிற சூப்பர்ப்பா அப்படின்னு சொல்லணும்னு நம்ம நினைக்கிறோம். ஆனால் நம்ம ஃபேமிலி சுச்சுவேஷனும் நம்ம கொஞ்சம் நினைக்கணும் அப்படிங்கிறத கொஞ்சம் நீங்கள் என்னாச்சு பார்த்தீங்கன்னா புரிஞ்சுக்குங்க. சரியா? ஏன்னா அந்த காலேஜ்லேயாப்பா படிக்கிற அப்படின்னு சொல்லி கொஸ்டின் கேட்கும் போதே அது மிகப்பெரிய வியாபாரம் அங்கே நடக்கும் அப்படிங்கிறதையும் நீங்கள் தெளிவாக என்ன பண்ணணும், புரிஞ்சுக்கணும். ஏன்னா இந்த ஃபீஸ் மட்டும் யார் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வாங்குறது கிடையாது. அது மட்டும் இல்லாமல் கொஞ்சம் கூட இறக்கமே இல்லாமல் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஃபுல் ஃபீஸை நீங்கள் கட்டினா தான் நாங்கள் காலேஜில் எடுத்துக்குவோம், இல்லாட்டி எடுத்துக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணாச்சு பார்த்தா சொல்கிறாங்க. சரியா? அதெல்லாம் உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும். நீங்கள் வந்து உங்களுக்கு கிடைச்ச காலேஜுக்கு எப்படி இருந்தாலும் நான் கால் பண்ணி கேட்காதீங்க நான் சொன்னேன், இருந்தாலும் பரவாயில்ல கால் பண்ணி கேட்டிருப்பீங்க. கால் பண்ணி கேட்டோன்னே அவங்க என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, ஃபுல் ஃபீஸை நீங்கள் கட்டணும். ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட்டில் 25,000 போட்டிருக்காங்க அப்படின்னா ஃபுல் ஃபீஸ் வந்து 1,50,000 2 லட்ச ரூபா, ஹாஸ்டலோடு சேர்த்து வந்து பார்த்திங்கன்னா 2.5 லட்ச ரூபா வரும், இல்லை 3 லட்ச ரூபா வரும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. சரியா? என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, நீங்கள் வந்து டியூஷன் ஃபீஸ் 1,50,000 லட்ச ரூபா இருக்குது அப்படின்னா ஃபுல் ஃபீஸ் நீங்கள் கட்டினா மட்டும்தான் நாங்கள் வந்து எடுத்துக்குவோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சரி, அப்படி சொல்கிறாங்க, அதுக்கு யார்ட்டையாவது கம்ப்ளைண்ட் பண்ணலாமா அப்படின்னு சொல்லி நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா, இங்கே இருக்குது, அதாவது மெம்பர்ஸ் ஆஃப் ஃபீஸ் கமிட்டி அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. சரியா? இந்த நம்பர்ஸுக்கு நீங்கள் என்ன பண்ணலாம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, மேபி நீங்கள் கால் பண்ணி என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உங்களோட குறைகளை நீங்கள் சொல்லலாம். அந்த குறைகள் வந்து எந்த மாதிரி ஏற்றுக்கப்படும் அப்படின்னு சொல்லி தெரியல. சரியா? இருந்தாலும் நம்மளோட ஆதங்கத்தை நம்ம தீர்த்துக்கணும். சரியா? அதனால் என்ன பண்ணலாம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, மெம்பர்ஸ் ஆஃப் எக்ஸஸ் ஃபீஸ் கமிட்டி அப்படின்னு சொல்லி இவங்க தான் வந்து ஃபீஸ் ஃபிக்ஸேஷன் கமிட்டியில் இருக்கிற மெம்பர்ஸ். சரியா? இவங்களுக்கு நீங்கள் மேபி என்ன சொல்லி பார்த்தீங்கன்னா கால் பண்ணி கேட்கலாம். சார், இந்த மாதிரி வந்து காலேஜில் வந்து இந்த மாதிரி சொல்கிறாங்க சார், என்ன பண்ணுறேன்னே தெரியல, எங்களுக்கு கொஞ்சம் டைம் வாங்கி கொடுங்க சார் அப்படி இப்படின்னு சொல்லி ஏதாவது ஒரு ஹெல்ப் வேணும் அப்படின்னா இவங்களுக்கு நீங்கள் என்ன பண்ணலாம் சொல்லி பார்த்தீங்கன்னா கால் பண்ணி சொல்லலாம். எந்த காலேஜில் எப்படி என்ன கேட்குறாங்க அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு நம்பர் என்ன கொடுத்துருக்காங்கன்னா 7598632796. சரியா? இன்னொரு நம்பர் என்ன கொடுத்துருக்காங்க 9940347766. அதுக்கப்புறம் 7299007201. சரியா? இந்த நம்பர்களுக்கு கால் பண்ணி ஃபீஸை பற்றின கம்ப்ளைண்ட்ஸ் எதுவும் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் இவங்கள்ட்ட சொல்லலாம். இவங்க என்ன பண்ணுவாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கேட்டு வச்சுக்குவாங்க. சரியா? அடுத்த ஸ்டெப்பு என்ன மூவ் பண்ணுவாங்க அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லாவே தெரியும். சரியா? அதாவது காலேஜுக்கு மட்டும்தான் எல்லா பக்கமுமே சப்போர்ட் பண்ணுவாங்க அப்படிங்கிறது நல்லாவே தெரிஞ்ச விஷயந்தான். இருந்தாலும் ஏதாவது இரக்க குணமுள்ள மனிதர்கள் இருந்தாங்க அப்படின்னா நமக்கு ஹெல்ப் பண்ணுறாங்களா அப்படிங்கிறத பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. நம்ம நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். அதுவரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் நண்பன் வின்சன். தேங்க்யூ.